சார் நீங்க கேட்ட ஃபைல். ஆமாம்மா, நீங்க சொல்ற செல்வன்ற ஒருத்தர் நீங்க சொன்ன அதே டேட்ல ரேப் கேஸ்னு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. சார் இந்த கேஸ் மறந்து போச்சா சார்? மைனர் பொண்ணை ரேப் பண்ணிட்டான்னு சொல்லி நாம தான் போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தோம் சார். ஜாமீன்ல வெளியில போனவன் அவமானம் தாங்க முடியாம சூசைட் பண்ணிட்டானே, அந்த கேஸ் தான் சார் இது. ஏமா இவனையாமா உத்தமன் ஜென்டில்மேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க? நீங்க வேற சுத்த பொம்பளை பொறுக்கி. நான் தான் அவன் வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தது. குடிகார பையன் போதையில என்ன செய்யறதுன்னே தெரியாம சின்ன பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டான். அவங்க மட்டும் அன்னைக்கு அவனை ஜாமீன்ல எடுக்கலனா அன்னைக்கே அவனை ஸ்டேஷன்ல வச்சு உரிச்சு எடுத்திருப்போம். நல்ல வேலை அவனே சூசைட் பண்ணி செத்துட்டான். தேங்க்யூ சார். சார், நான் துளசிலிங்கம் பேசுறேன் சார். நீங்க சொன்னீங்களே அந்த சந்தியான்ற பொண்ணு இப்பதான் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து போறா சார். காயத்ரி. ஹலோ மிஸ்டர் சூர்யா, உங்க பையனை கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்தாச்சு. ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டேன். கண்டிப்பா அவனுக்கு ஆபரேஷன் பண்ணி தான். சரிங்க டாக்டர். அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ் டாக்டர். சென்னையில் இருக்கிற டாக்டர்ஸும் சரி, இங்க இருக்கிற டாக்டர்ஸும் சரி, கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. இந்த 2 பேருமே இந்த ஆபரேஷனை உங்களால மட்டும்தான் பண்ண முடியும்னு சொன்னாங்க. லெட் மீ டேக் த சேலஞ்ச். பட் தப்பான ஹோப் எதுவும் உங்களுக்கு தர விரும்பல. கௌதமோட ரிப்போர்ட்ஸை நான் ஸ்டடி பண்றப்போ எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். சொல்லுங்க டாக்டர். உங்க பையனுக்கு நான் பண்ண போற ஆபரேஷன் சக்சஸ் ஆகிறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு. ஐ மீன் 90% தான் சான்சஸ் இருக்கு. மீதி 10% என்னன்னு கேக்குறீங்களா? அது எப்படி டாக்டர் எங்க வாயால் அதை கேட்க முடியும்? ஐயோ, தப்பா எதுவும் நடந்துடாது. அப்படி நான் அவனை சாக விட்டுற மாட்டேன். பட் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ஆபரேஷனோட முடிவுல உங்க பையனுக்கு மூல பாதிப்பு ஏற்படலாம். டாக்டர் டாக்டர் எந்த டாக்டர்? நான் தான் சொன்னல, உண்மை நிலவரம் என்னவோ அதை தான் சொல்லுவேன்னு. நீங்க இதை முன்னாடியே கவனிச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு சீரியஸாக வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனா இவ்ளோ காலமா அவனுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல டாக்டர். திடீர்னு ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். விழுந்த அன்னைக்கே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். அன்னைக்கே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அடுத்த நாளே நாங்க இங்க வரத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். இது எல்லாமே மொத்தமா 3 நாளைக்குள்ள நடந்திருக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் நிலவரம் இதான். டூ ஒன் திங். இன்னிலிருந்து சரியா 10 நாளைக்கு நான் உங்க சனுக்கு மெடிசன்ஸ் தர போறேன். அது உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நான் எதிர்பார்த்த ரிசல்ட் அதில் வந்துச்சுன்னா, நான் சொன்ன அந்த 10% மூல பாதிப்பை அது ஏற்படாம ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடலாம். அப்போ ஆபரேஷன் 10 நாள் கழிச்சு தான் பண்ணுவீங்களா? எஸ், 10 நாள் கண்டிப்பா தேவை. இந்த 10 நாளும் நீங்களும் இங்க தான் இருக்கணும். எங்களுக்கு இங்க இருக்கிறத பத்தி எந்த கவலையும் இல்ல டாக்டர். ஆனா எப்படியாவது இந்த ப்ராப்ளத்துல இருந்து கௌதம காப்பாத்துங்க ப்ளீஸ். என்னால ஆன முயற்சிகளை நான் கண்டிப்பா செய்வேன். அதே மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. ஒன்ஸ் அகைன்
என்ன காயத்ரி இது? ஹலோ டாக்டர் 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 என்ன இவரு பேசிக்கிட்டே இருந்தாரு, திடீர்னு கிளம்பி போறாரு. ஒருவேளை யாருக்காவது ஏதாவது ஆயிருக்குமா? நம்ம பேசிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. டாக்டருக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நான் போய் நர்ஸ் கிட்ட சொல்லி கௌதம பாத்துக்க சொல்றேன். சரி, நீ போ. அதுக்கப்புறமா நம்ம போலாம். போனியா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சியா? உன் செல்வாவை பத்தி கேட்டியா? உண்மை என்னன்னு இப்ப தெரிஞ்சுதா? உன் செல்வா யாருன்னு இப்பவாது தெரிஞ்சுதா? என்னமோ பெரிய மகான் செத்து போன மாதிரி அப்படி ஒரு பில்டப் கொடுத்த. அவன் ஒரு தெரு பொறுக்கின்னு தெரிஞ்சுதா இல்லையா? வாயை திறந்து பேச சந்தியா. போனியா இல்லையா? செல்வாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையா? பதில் சொல்லு. சுரேஷ் பார்த்து இந்தாங்க, இதுல உட்காருங்க. பார்த்து சுரேஷ். இத பாரு சந்தியா, உனக்கு வயசு இருக்கு, வாழ்க்கை இருக்கு, நீ வாழ வேண்டிய பொண்ணு. காரணமே இல்லாம நீ எங்க மேல வளர்த்துக்கிட்ட பகைய இதுக்கு மேல இன்னொருத்தர் பக்கம் திருப்பிடாத. மறுபடியும் பழி வாங்குறேன்னு வெறி பிடிச்சு தெரியாத. அது எவ்வளவு கேவலம் தெரியுமா? இங்க பாரு, உன் வயசுக்கு நீ எவ்வளவு பொறுமையா சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். நீ ஆசைப்பட்ட ஒருத்தன் தப்பானவங்கிற உண்மை தெரியாதது நிச்சயமா உனக்கு வேதனையா தான் இருக்கும். அதை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வாழ்க்கை இப்படித்தான். எதிர்பார்க்காத நேரத்துல ஏதாவது ஒரு கசப்ப நெஞ்சுக்குழியில கொண்டு போய் புதைச்சு வச்சிரும். அதை முழுங்கவும் முடியாம துப்பவும் முடியாம நாம படுற அவஸ்தைக்கு பேர் தான் விதி. சந்தியா, உனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உன்கிட்ட எதுவும் பேச தேவையில்லை. எங்களை நீ ரிலீஸ் பண்றங்கிறது ஒரு விதத்துல சந்தோஷம்தான். இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா செத்தாலும் பரவாயில்லங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாவுக்கு எதிரான என்னோட போராட்டத்தையே நான் ஆரம்பிச்சேன். இப்போ நாங்க நாங்க சாகல, நீயே எங்களை தப்பிக்க விட்டுட்ட. இப்போ ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு தோணுது. எல்லா உண்மைக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு, எல்லா நியாயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு. ஆனா மனசாட்சிக்கு ஒரே பக்கம்தான், ஒரே முகம்தான். நாங்க போனதுக்கு அப்புறம் உன் மனசாட்சிய நீயே கேட்டு பாரு, நீ செஞ்சது சரியா தப்பான்னு.
அது என்ன சொல்லுதுன்னு கேளு. உன் கண்ணில் வர கண்ணீர் உன் செல்வாவுக்காக நீ விடுற கண்ணீர். அது எனக்கு தெரியும். ஆனா ஒரு அயோக்கியனோட சாவுக்கு பரிகாரமா 2 அப்பாவிங்களை கதற விட்ட பாத்தியா? இதுதான் கொலை. சாவை விட கொடூரமான விஷயம் இதுதான். இந்த வார்த்தை உன் மனசாட்சி உனக்கு சொல்லும்னா அப்ப நீ சரியா இருக்கேன்னு அர்த்தம். குட் பை. வாங்க சுரேஷ். நான் குதிக்க போறேன். இங்க இருந்து போங்க. லதா லதா கீழே இறங்கி வா லதா. முடியாது. லதா சொன்னா கேளு லதா. டாக்டர் நாங்களும் ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்கோம் டாக்டர். இறங்கியே வர மாட்டேங்கறாங்க டாக்டர். கீழே இறங்கியே வர மாட்டேங்குது டாக்டர். நான் பாத்துக்கிறேன். லதா லதா கீழே வா. நீ என்ன ஏமாத்திட்ட. இங்க இருந்து போ. நான் குதிக்க போறேன். கீழே வா லதா. சொன்னா கேளு லதா. முடியாது. போ. இங்க பாரு லதா ப்ளீஸ் லதா. இங்க பாரு நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன். தயவு செஞ்சு இறங்கி வந்துரு. லதா சரி சரி நான் இங்கேயே இருக்கேன். தப்பான முடிவு எதையும் எடுத்துறாத லதா. ப்ளீஸ் லதா சொன்னா கேளு. நான் குதிப்பேன். முடியாது. குதித்துறாத. வேணாம் 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 சொன்னா கேளு. இருங்க இருங்க சார். லதா நான் சொல்றத கேளு. உனக்காக தான் நான் வெளியில போனேன். உனக்கு பிடிச்ச பொருளை வாங்க தான் வெளியில போனேன். வேற எங்கேயும் போல லதா. சொன்னா கேளு லதா. சொன்னா கேளு லதா. தயவு செஞ்சு கீழே வா ப்ளீஸ். நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ போய் சொல்ற. ஏமா அவர்தான் இறங்க இறங்க சொல்றல. இறங்குமா. கீழே இறங்கணும். கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கறா. எப்படி குதிப்ப? வேணாமா வேணாம். எனக்கு குதிக்கணும். நான் இங்க தான் நிப்பேன். மா தாயே கேளமா. முடியாது. தாயே இறங்க கீழ. இறங்க பாமா. லதா ப்ளீஸ் லதா வா லதா. சொன்னா கேளு லதா ப்ளீஸ் வந்துரு. வேணாம். கீழே இறங்கி வா லதா. இழுத்துட்டு வரவா? மேல வருவியா? வந்து பாரு. ஒரு அடி எடுத்து வச்சா நான் கீழே குதிச்சிடுவேன். வேணாம் 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 வேணாம். சார், ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம். லதா லதா ப்ளீஸ் லதா சொன்னா கேளு. இங்க பாரு நீ சொல்றதெல்லாம் செய்யற. இங்க பாரு நான் உனக்காக தான் வெளியில போனேன். நீ சொல்றத நான் கேக்குறேன் லதா. இனிமே உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட வெளியில போக மாட்டேன். ப்ளீஸ் லதா வா லதா. வேணாமா. இருங்க. நீங்களே சொல்லுங்க சார். சொல்றாங்கல. இது பாருங்க, நாங்க அவங்களுக்கு தெரியாம மாட்டிக்க போறோம். நீங்க அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருங்க. நாங்க பாத்துக்கிறோம். சரி சரிங்களா? ஜாக்கிரதை. லதா நீ கீழே வரலன்னா உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாம போயிடும். இங்க பாரு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. போய் சொல்ற. இரு இரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இதோ இங்க பாரு இங்க பாரு உனக்கு பிடிச்சது இதுல இருக்கு. இங்க வா வந்துரு. வந்துரு வா. நீ கையிலேயே மூடி வச்சிருந்தா எனக்கு எப்படி தெரியும்? இல்ல இல்ல சொன்ன கேளு. என்ன இருக்குன்னு நீ சொல்லு. நீ வராம நான் சொல்ல மாட்டேன். நீ வந்தா நான் உனக்கு இதை காட்டுவேன். அது வரைக்கும் என் கையில மூடிதான் இதை வச்சிருப்பேன். நீ வந்தா நான் காட்டுவேன். வா. உள்ள என்ன இருக்குன்னு சொல்ல போறியா? இல்ல நான் குதிக்கட்டுமா? இங்க பாரு நீ கீழே மட்டும் விழுந்துன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு அடிபட்டுரும். அடிபட்டா உனக்கு மயக்கம் வந்துடும்ல. அதுக்கப்புறம் என் கையில என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாம போயிடும்ல. சொன்னா கேளுங்க. முதல்ல கீழே வாங்க. சொல்றல காயத்ரி பாத்து குட்டு. என்ன விடு. வாங்க போங்க. ஏய் என்ன விடு. பாத்து இறங்க காயத்ரி. என்ன விடுங்க. டாக்டர். ஒண்ணுல இங்க பாரு ஒண்ணுலம்மா. நான் வந்துட்டேன் பாத்தியா? இப்ப சொல்லு நீ எனக்காக என்ன வாங்கிட்டு வந்த?
முத்தி அண்ணன். முத்தி அண்ணன், முத்தி அண்ணன் சரியா வாங்க. வணக்கம் சார். சுரேஷ் எப்படி இருக்கீங்க? எப்படியோ ஒரு வழியா அங்கிருந்து வந்துட்டோம். உசுறு போய் உசுறு வந்த மாதிரி இருக்கு. என்னாச்சு ரேணுகா, எங்க போனீங்க நீங்க? ஆமா, இவர் எப்படி கண்டுபிடிச்சீங்க? எல்லாத்தையும் விவரமா சொல்றேனே, அது சொல்றதுக்கு தான் நாங்க உங்களை பார்க்க வந்துட்டு இருந்தோம். அந்த சந்தியா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு. அவ இவ்வளவு நாள் அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருந்தா. நான் காணாம போனதுக்கு காரணமும் அவதான். என்னையும் இத்தனை நாள் அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருந்தான்னு. அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னது சரியா போச்சு. ஓகே, நீங்க என் கூட கிளம்பி வாங்க. இமீடியட்டா வீட்டுக்கு போலாம் நாம. இல்ல, நாங்க வந்த ஆட்டோ இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க வண்டியில இருங்க முதல்ல. நீங்க வாங்க. எவ்வளவுப்பா? 100 ரூபா சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். பாத்து இருங்க. பாத்து ஏறுங்க. அதோ அங்கதான், இந்த வீடு தான். இதோ ஸ்டாப். வாங்க. எங்க ரேணுகா? அண்ணே, அந்த ரூம்ல போய் பாருங்க. அண்ணே,